வணக்கம் மக்களே. மேகதாது அணை விவகாரத்துல தமிழ்நாடு அரசு சட்டசபையில எதிர்கட்சிகள்லாம் ஒருமித்த குரலா மேகதாது அணை அமைக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் ஒண்ணு நிறைவேற்றிருந்தாங்க. இதுல இடைசருகளா மேகதாது அணை விவகாரத்துக்கு நடுவர் மன்றம் அமைச்சு அதன் மூலயமா தீர்வு காணணும் அப்படின்னு தவேக அரசு சேர்த்திருந்தாங்க. இந்த இடைசேறுகளை ஏற்க மாட்டேன், நடுவர் மன்றம் நமக்கான தீர்ப்பையும் வழங்காது, நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் நீர்த்து போக வச்சிரும் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாரு. இதே போல சீமானவர்களும் மேகதாது அணை விவகாரத்துல நடுவர் மன்றம் அமைக்க கூடாதுன்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நடுவர் மன்றமே ஒரு கண் துடைப்பு தான். ஏற்கனவே காவிரி விவகாரத்துல நடுவர் மன்றம் அமைச்சு நமக்கான உரிமையை பெற்று தராம அவங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு எழுதிட்டாங்க. ஏன்னா நடுவர் மன்றத்துல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருமே கர்நாடக மண்ணை சார்ந்தவங்களா இருக்காங்க. அதனால மேகதாது அணை விவகாரத்துல நடுவர் மன்றம் கொண்டு வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் அளிக்காது. அப்புறமும் ஏன் இதை கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த தண்ணி பிரச்சனையை வச்சு இரு மாநிலத்து மக்களிடையும் ஒரு வெறுப்புணர்ச்சியை ஊட்டி அரசியல் செய்யறதுக்காக தான். அதனால இது இருக்கக்கூடாது அப்படின்னு சீமான் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சில தமிழ் தேசியவாதிகளும் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில காவிரி உரிமை மீட்பு குழு, தமிழ் தேசிய பேரியக்கம், நாம் தமிழர் கட்சி, சில விவசாயிகள் அமைப்பு எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. எதுக்குன்னா மேகதாது அணை விவகாரத்துல நடுவர் மன்றம் அமைக்க கூடாது அப்படின்னு சட்டசபையில போட்ட தீர்மான நகலை எரிச்சு தங்களுடைய எதிர்ப்பை தவேக அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா சாட்டை அவர்கள் ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காருங்க. அது என்னதுன்னா, தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் விஜய் அவர்கள் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அரசு அதிகாரிகள் ஆரம்பிச்சு அமைச்சர்கள் வரைக்கும் பிற மொழியாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, குறிப்பா தெலுங்கர்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் ஜெகதீஷ் அவர்களுக்கு தனி செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காரு. அப்புறம் பொது நிகழ்வு ஆலோசகரா விஷ்ணு ரெட்டி அவர்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்காரு. அரசியல் ஆலோசகரா ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்காரு. அடுத்ததா தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக கர்நாடகா மண்ணை சேர்ந்த வெங்கட நாராயணன் அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்காரு. இவர் யாருன்னா ஜனநாயகன் பட ப்ரொடியூசரு. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் சாராதவங்க. இவங்க எல்லாருமே விஜய் அவர்களுடைய நண்பராவோ இல்ல அவருடைய பிசினஸ்ல உதவியா இருந்தவங்களாவோ தான் இருக்காங்க. அப்போ இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் தமிழர்களே இல்லையா? அப்போ இது தமிழ்நாடு அரசா இல்ல விஜயநகர பேரரசா அப்படின்னு சாட்டை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காருங்க. சாட்டை அவர்கள் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்களும் சரி, சகோதரர் பாரிசாலன் அவர்களும் சரி, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் விஜய் அவர்களை பச்சை தமிழன் அப்படின்னு சொல்லி லேபிள் பண்றீங்க. காமராஜர் அவர்களை நம்ம பச்சை தமிழன்னு சொல்லுவோம். ஏன்னா அவரு தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் மொழிக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உண்மை நேர்மயமா அரசியல் பண்ணாரு. அதனால நம்ம அவரை சொல்றோம். இப்படி எதன் அடிப்படையில நீங்க இவரை சொல்றீங்க? இதே கேள்வியை தான் சீமான் அவர்களும் விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு பிறகுல இருந்தே எந்த இடத்துலயும் தமிழ் என்றோ தமிழர் நலன் என்றோ தமிழ் மொழி என்றோ பேசுனதே கிடையாது. மாறா நம்ம எல்லாம் ஒரே வகைரா அப்படின்னு யாரை குறிப்பிட்டு சொல்றாருன்னு தெரியல அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு. தமிழர்கள் எப்பவுமே பிற மொழியாளர்களை தான் தங்களுடைய தலைவர்களா ஏற்றுக்கொள்றாங்க. அது அரசியலா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. என்னுடைய இந்த கருத்துக்கு பொதுமக்களாகிய நீங்க உங்க கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமல்.